வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் முக்கிய அப்டேட்ஸை பார்க்க போகிறோம். காங்கிரஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. கவர்னர் அர்லேக்கருக்கு எதிராக போராட்டம். என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, டிவிகே ஆட்சி அமைக்க கவர்னர் இன்னும் அழைப்பு விடலை, இது ஜனநாயகத்துக்கு எதிரானது, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி டிவிகே, அதனை மதித்து அழைப்பு விட்டுருக்கணும்ல அப்படின்னு போராட்டம் நடத்துகிறாங்க. சோசியல் மீடியா முழுவதும் கவர்னருக்கு எதிரான பதிவுகள், கவர்னரை பிஜேபி இயக்குது அப்படின்னு இப்படி ஒரு நரேட்டிவ் செட் செய்யப்படுது. இதை நியாயமாக தமிழக பாஜக தட்டி கேட்டிருக்கணும். தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து, எதுக்காக இதுக்கு பாஜகவை சம்மந்தப்படுத்துறீங்க, கவர்னர் அவருடைய டியூட்டியை தானே செய்கிறாரு, நம்பர்ஸ் தான் முக்கியம், 118 அப்படிங்கிற அந்த நம்பரோட வாங்க, இன்னைக்கே பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு தானே சொல்கிறாரு. நீங்கள் இப்போவே எத்தனை எம்எல்ஏக்கள் சப்போர்ட் இருக்காங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி அடுத்த அசம்பிளியில் நீங்கள் மெஜாரிட்டியை நிரூபிக்கிறது உங்களுக்கு ஈஸி. இப்போ விட்டுட்டு நான் டைரெக்டாக அசம்பிளியில் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அசம்பிளியில் மெஜாரிட்டியை நிரூபிக்க முடியலைன்னா ஆட்சி கலைக்கப்படும். விஜய் இப்போ பதவி ஏற்றுட்டு அப்போ ஃப்ளோரில் அவரால் நிரூபிக்க முடியலைன்னா அவர் பதவியை ரிசைன் பண்ண வேண்டியது இருக்கும். எதுக்கு இவ்வளோ தூரம் போயிட்டு, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, மெஜாரிட்டி மார்க்கை கொண்டு வாங்க, யார்கிட்ட வேணாலும் பேசுங்க, யார் கூட வேணாலும் கூட்டணி அமைச்சுக்கோங்க, ஆனால் 118 நம்பரோட வாங்க அப்படின்னு வாய்ப்பு தானே கவர்னர் வழங்குறாரு. 118 வந்ததுக்கு அப்புறமும் இல்லை நான் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா தானே தப்பு. இப்படி மாநில தலைவர் அப்படிங்கிற முறையில் நயினார் பிரஸ் மீட்டு கொடுத்துருக்கணும். அண்ணாமலை மாநில தலைவராக இருந்திருந்தா இந்நேரம் புள்ளி விவரத்தோட இந்த பஞ்சாயத்தை இல்லாமல் பண்ணியிருப்பாரு. கவர்னர் பண்ணுறது கரெக்டு தான் அப்படின்னு பொதுமக்களை பேச வச்சிருப்பாரு தன்னுடைய பிரஸ் மீட் மூலமாக. ஆனால் நயினார் ஏன் இவ்வளவு சைலண்டாக இருக்காரு? புதுச்சேரியுடைய மாநில தலைவர் தோல்விக்கு பொறுப்பேற்று தன்னுடைய பதவியை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. 16 தொகுதியில் போட்டிட்டு ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. தோல்விக்கு பொறுப்பேற்று ரிசைன் பண்ணிட்டாரு. இங்கே நயினார் 27 தொகுதியில் பாஜக போட்டிட்டு ஒரே ஒரு தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் தோல்விக்கு பொறுப்பேற்கலை, ரிசைன் பண்ணலை. சரி, ரிசைன் பண்ண வேண்டாம், பிரச்சனைக்கு குரல் கொடுங்க அப்படின்னு பாஜக தொண்டர்கள் கொந்தளிக்கிறாங்க. இந்நேரம் அண்ணாமலை மாநில தலைவராக இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பார் தெரியுமா? 2013 டெல்லி சட்டமன்ற தேர்தல் முடிவை மேற்கோள் காட்டி பேசியிருப்பார். 2013 டெல்லி அசம்பிளி எலெக்ஷனில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபி, ஓட் ஷேர்லையும் சரி எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கையிலையும் சரி பிஜேபி தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. 31 தொகுதிகளை பிஜேபி ஜெயிச்சிருந்தாங்க. ஆம் ஆத்மி பார்ட்டி 28 தொகுதி, காங்கிரஸ் 8 தொகுதி. அப்போது பிஜேபி ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணிக்கிருந்தாங்க. அப்போ லெப்டினன்ட் கவர்னர் என்ன தெரியுமா பண்ணார்? டெல்லியில் மெஜாரிட்டி மார்க்கு 36 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருக்கா, ஆதரவு கடிதத்தை கொண்டு வாங்க, பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு இப்போ அர்லேக்கர் என்ன பண்ணுறாரு? அதே தான் 2013 லெப்டினன்ட் கவர்னர் பண்ணார். பிஜேபி ஆட்சி அமைக்க விடலை, 36 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதத்தை கேட்டார். 2013 யாருடைய ஆட்சி? காங்கிரஸ் டிஎம்கே ஆட்சி, யூபிஏ சர்க்கார். யூபிஏ சர்க்காரால் நியமிக்கப்பட்ட கவர்னர் 36 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதத்தை பிஜேபிட்ட கேட்டார். பிஜேபி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்த போதும். இப்போ அதுதானே நடக்குது. இப்போ எதுக்காக காங்கிரஸ் கவர்னருக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறாங்க? அப்போ தான் ஆட்சியில் இருந்தபோது ஒரு மாதிரி, ஆட்சியில் இல்லாதப்போ ஒரு மாதிரி, முரண்பாடுகளுடைய மொத்த உருவமே காங்கிரஸ் தான். இப்படி அண்ணாமலை பேசியிருப்பார். டெஃபினட்டாக அண்ணாமலை அமெரிக்காவில் இருக்கிறதுனால இப்போ வரைக்கும் ப்ரெஸ் மீட் கொடுக்கல, எதுவும் இதை பற்றி பேசலை. மாநில தலைவர் அப்படிங்கிற பொறுப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கான பொறுப்பு, அதை யூட்டிலைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா ரிசைன் பண்ணிவிட்டு அண்ணாமலைகிட்ட கொடுங்க அப்படின்னு பிஜேபி கேடர்ஸு ஒட்டுமொத்தமாக ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அகிலேஷ் யாதவ் இருக்கார்ல, அவர் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. மமதா பானர்ஜியை நேரடியாக போய் சந்தித்து, மமதா பானர்ஜி படுதோல்வி அடைஞ்சிருக்காங்களே, நேரடியாக போய் சந்தித்து ஆறுதல் சொல்லியிருக்காரு. இப்போது 2 புகைப்படங்களை அகிலேஷ் யாதவ் ஷேர் பண்ணியிருக்காரு. ஒன்று மமதா பானர்ஜியோடு இருக்கக்கூடிய புகைப்படம், இன்னொன்று ஸ்டாலினோடு இருக்கக்கூடிய புகைப்படம். 2 பேருமே தேர்தலில் தோல்வி அடைஞ்சவங்க. இந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணி என்ன போட்டிருக்காரு தெரியுமா? கஷ்டமான நேரங்களையும் கூட இருக்கிறவங்க நாங்கள் அப்படின்னு பதிவு போட்டிருக்காரு. யாரை கலாய்க்கிறாரு? காங்கிரஸை தான் கலாய்க்கிறாரு. திமுகவோடு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்து 5 எம்எல்ஏக்களை ஜெயிச்சுட்டு திடீர்னு கூட்டணியை விட்டு வெளியேறி டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்களே, காங்கிரஸை தான் கலாய்க்கிறாரு. கஷ்டமான நேரத்தில் கூட இருக்கிறவங்க நாங்கள், மற்றவங்க மாதிரி இல்லை நாங்கள் அப்படின்னு சமாஜ்வாடி பார்ட்டி கலாய்ச்சிருக்காங்க.